வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில உள்ளத்துல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வெளியில பல்ல காட்டி சிரிக்கக்கூடிய மனுஷங்க தான் நம்மளை சுத்தி சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்க கூட நல்லா சிரிச்சு பேசுற, ரொம்ப ஐஸ் வச்சு பேசுற அந்த மாதிரி மனுஷங்களை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை நீங்க பேசின வார்த்தைகளை வச்சு கவிழ்த்து விட பார்ப்பாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூடவே இருக்காங்க, சிரிச்சு பேசுறாங்க, பழகுறாங்க, நமக்காக எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்ம கிட்ட நல்லா தாங்க பேசுவாங்க, சிரிச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம மனசுல என்ன இருக்கு, நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படா நம்மளை டிமோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கண்கொத்தி பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத விட நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால நீங்க எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத விட யாருக்கிட்ட இதை பேசுறோம் அப்படிங்கிறத தெளிவா இருந்துக்கோங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வராதுங்க. என்னைக்குமே தானா வரக்கூடிய பிரச்சனைகளை விட தாமா தேடிக்கிற பிரச்சனைகள் தான் இங்க நிறையவே இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களா மட்டும் தாங்க இருப்பீங்க. ஸோ உங்களோட பிரச்சனைக்கு காரணம் நீங்க பேசிய வார்த்தைகள், நீங்க நடந்துக்கிட்ட அந்த விதம். ஸோ அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. என்னைக்குமே மிகப்பெரிய சோதனை உங்களோட வாழ்க்கையில வருது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு கலங்கி போயெல்லாம் உட்கார்ந்துருக்காதீங்க. பெருசா வரக்கூடிய சோதனைக்கு அப்புறம்தான், அதை நீங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய பரிசுகளை, சந்தோஷமான பரிசுகளை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. ஸோ வாழ்க்கையில எந்த அளவுக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டு நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி நொந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில இதுக்கு மேல அடிபட்டா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டு நொந்து போய் பேசுறவங்கள நான் நல்லாவே பார்த்துருக்கேங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்களை கடந்து வர்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க. எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. நடக்கிறது அத்தனையும் உங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசு அப்படிங்கிறது வயிறு மாதிரிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு திணிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அது எந்த அளவுக்கு ஜீரணமாகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு இருக்குதுங்கிறதுக்காக, நமக்கு பிடிச்ச சாப்பாடுங்கிறதுக்காக வயிற்றுக்கு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அளவுக்கு மீறின சாப்பாடு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தமாவே இருந்தாலும் அது நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட மனசுங்க. இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு அழுத்தி வச்சு அது வெடிக்கிற அளவுக்கு நிறைய பாரத்தை தலையில தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட மனசுக்குள்ள மைல்டான விஷயங்களை பதிவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில யதார்த்தமாவே இருங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால உண்மையா இருக்கவே முடியாதுங்க. யதார்த்தமா இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க முன்னால நல்லவங்க மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ எப்பயும் நீங்களா இருங்க. யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்காக உங்களை மாத்திக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க உங்களுக்காக
சின்ன விஷயத்தை கூட மாற்றிக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே யாருக்காகவும் உங்களோட நிம்மதியை விட்டுட்டு உங்களோட ஒரிஜினாலிட்டியை மாற்றிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக நடிக்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள சின்னதாக கூட தோணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக நாம் வாழணுங்க. ஸோ எப்பயுமே நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக வாழணும். நம்மளை வெறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷங்களுக்காக வாழ்ந்து காட்டணும். இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தி அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். சிறப்பாக வாழ்ந்து காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வாழ்ந்து காட்டணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ மறைக்காமல் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காக வாழ்ந்து காட்ட விரும்புகிறீங்க? கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் யாராவது ஒருத்தர் உங்களை வெறுக்கிறவங்க, நீங்கள் எப்படா கீழே விழுவீங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாலலாம் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்று மாறி போயிடும், அப்படி இல்லைன்னா அதுவே நமக்கு பழகி போயிடும். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நாம் ஏன் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்? இங்கே நிறைய பேர் அதுதாங்க, ஐயோ எனக்கு கவலை வந்துருச்சு, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப சிக்கலாக இருக்குது வாழ்க்கையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்று நடக்கிறது கண்டிப்பாக மாறும், அப்படி இல்லையா அதுவே உங்களுக்கு பழகி போயிடும். ஆனால் வாழ்க்கையில் நரகமாக போயிடும், முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சில விஷயங்களை பார்த்து பிரச்சனையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், துன்பம் உங்களை துரத்திக்கிட்டே ஓடி வருங்க. அதே நேரத்தில் நீங்கள் துன்பத்தை எதிர்த்து நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே துன்பம் உங்களை பார்த்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட கொம்பனே வந்தாலும் உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் 100% உண்மைங்க. என்னைக்குமே சரியாக பேசுகிறோமா அப்படிங்கிறத விட சரியான நபர்கள் கிட்ட நாம் பேசுகிறோமா அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணுங்க. ஸோ நீங்கள் சில பேர் உங்ககிட்ட ரொம்ப வஞ்சனையோடு பேசுவாங்க, மனசுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் கெட்ட எண்ணம். ஆனால் அவங்க கிட்ட போய் நம்ம உண்மையை பேசணும், சரியாக பேசணும், கரெக்டாக பேசணும்னு நினைக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால தான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், முக்கியமானவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய முக்கியமான ரகசியங்களை சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. எல்லார்கிட்டையும் போய் நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், அதையும் உறக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சில பேர் நேரம் வரும்போது உங்களை அந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களை டார்கெட் பண்ணி அப்படியே முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே நமக்கு பிடிச்சவங்க நலமாக இருக்கணுமே தவிர நம்ம கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. ஸோ எங்கே இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பு பாசமே தவிர அதை விட்டுட்டு அவங்க ஏன் கூட தான் இருக்கணும், அவங்க என்ன தவிர வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்கள நம்மளோட புடியிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ உண்மையான அன்பு என்னைக்குமே பறக்க விட்டு பார்க்குமே தவிர இழுத்து பிடிச்சி கட்டணும் அப்படின்னு நினைக்காது. ஸோ நீங்கள் அதே மாதிரி தாங்க. ஸோ உங்கள் கூட இருக்க உங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே மாதிரி வருத்தம் அப்படிங்கிறது இங்கே ரெண்டே விஷயத்துக்காக தாங்க வரும். ஒன்று, நினச்சது நடக்கலையே அப்படின்னு பாதி பேத்துக்கு வருத்தம், இன்னொன்று நடந்ததையே நினச்சிக்கிட்டு பாதி பேத்துக்கு வருத்தம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த கவலை, பிரச்சனை இதெல்லாமே ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஆனா நம்ம வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து எதுக்காக வருத்தப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே சில பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. சின்னதா இருக்கிற ஒரு பிரச்சனைய கவலை அப்படிங்கிற ஒரு பேப்பர் வெயிட்ட வச்சு மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு அதுலேருந்து வெளியில வர முடியாத ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு லைஃப்ல நிறைய பேர் மன உளைச்சல்ல இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் உருண்டு பெரண்டாலும் உங்க மனசுல இருக்கிற அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியுமே தவிர 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு ஆறுதலுக்காக நான் அவங்க கிட்ட போறேன், அவங்க கிட்ட பேசுறேன் இப்படின்னு சொல்றது கண்டிப்பா சொல்றேன், உங்களோட லைஃப்ல அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல உங்களை இன்னும் ஹர்ட் பண்றவங்க தான் அதிகமா இருப்பாங்களே தவிர நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப 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 சொற்பமான மனுஷங்க தான். ஸோ அதனால நீங்களா இருங்க, யார்கிட்டயும் ஆறுதல்னு போய் நிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஆறுதல் நீங்க தான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்தி எந்த அளவுக்கு ரொம்ப 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 டேஞ்சரான ஒண்ணோ அதே மாதிரி தான் எந்த பக்கம் வேணாலும் சாஞ்சு பேசுற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ரொம்ப 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 ஆபத்தான மனுஷங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. சில பேர் இருப்பாங்க ஒருத்தர் பக்கமே நின்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் வராம அவங்களுக்காக பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்கள கூட நம்ம நம்பிடலாம். நமக்கு எதிராக இருந்து பேசுவாங்க, அவங்கள கூட நம்பிடலாம். ஆனா எந்த பக்கம் வேணாலும் சாஞ்சிக்கிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா போட்டுட்டு பேசுற அந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரோட நம்ம பல மணி நேரம் பேசுறோம், நாள் கணக்கா பேசுறோம், விடாம பேசுறோம், அவங்களுக்காக ஃபோன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்றேன்னு விசாரிக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு பேரு நட்பே கிடையாதுங்க. பல மணி நேரம் பேசுறது நட்பு கிடையாது. அவங்கள பத்தி இன்னொருத்தர்கிட்ட தவறா பேசாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நம்பி சில பேர் சில விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணாதீங்க. கத்தியில குத்துறதை விட ரொம்ப கொடுமையான ஒரு துரோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க. ஸோ நம்மளை நம்பி சொல்ற அந்த நபருக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ற பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய துரோகம். தயவு செஞ்சு அதை செஞ்சிடாதீங்க. என்னைக்குமே உண்மை அப்படிங்கிறது முழுசா வடிவம் பெறுவதற்கு முன்னாலேயே புரளி பொய் இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணிடும், ஊரையே வளம் வந்துடும். எப்படி 1க்கு 2ஆ யோசிச்சு பாருங்க. சின்னோண்டு ஒரு விஷயத்த யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறத யதார்த்தமா ஒருத்தவங்க அதை கேட்டுட்டு அந்த விஷயத்த வேற ஒருத்தவங்க கிட்ட 1க்கு 2ஆ திரிச்சு சொல்லி அது 4ஆ போகி கடைசியில் அது நம்ம காதுக்கு வரும்போது அந்த விஷயம் வேற விஷயமா நம்ம காதுக்கு வரும். யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்க நிதர்சனமான உண்மையே அதுதாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு பேசணும் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உருப்படுறதுக்கான வழியை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற வழியை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. அது கொடுமையான ஒரு விஷயம். அது அவங்க காதுல கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே ஒரு வீடு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவியோடைய முகத்துல சிரிப்பு இருக்குங்க. நீங்க நல்லாவே கவனிச்சு பார்க்கலாம். அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க அப்படின்னா அந்த வீடும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்க வீட்டில் நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவே. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டுட்டு இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.